சர்க்குருவே சரணம். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். விளைந்த விளைவை நாம் பார்க்கிற பொழுது விதை நெல் வைத்திருப்போம். உணவுக்காக அரிசியை வைத்திருப்போம். நெல்லை மாற்றி அரிசியாக சாதமாக மாற்றுவதற்கு சமைப்பதற்கு வைத்திருப்போம். இப்ப சமைத்து வைத்திருக்கின்றோம். 3 நிலைகள் உண்டு. ஒன்று விதைக்கப்படுகின்ற ஒன்று, சமைக்கப்படுகின்ற ஒன்று, சமைத்தது ஒன்று. கர்மங்கள் 3 விதம். ஒன்று சஞ்சித கர்மம், பிராரத்த கர்மம், ஆகாமிய கர்மம் என்று 3 விதமான கர்மங்கள் உண்டு. சாதாரணமாக சொல்லுவதை நீங்கள் கேட்டிருக்கலாம். பிராரத்தத்தை யாராலும் என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. பிராரப்தம் என்றால் இப்ப இந்த சாதம் சமைச்சாச்சு, இப்ப நாம இது என்ன பண்ணணும், சாப்பிட்டு ஆகணும். இன்னைக்கு சாப்பிடலாம்ப்பா, நாளைக்கு வேணா வேற. இன்னைக்கு இட்லி சுட்டாச்சு, எனக்கு இட்லி வேணாம் தோசை வேணும் அப்படின்னா என்ன சொல்லுவான், நாளைக்கு சுட்டு தரேன் கண்ணு, இன்னைக்கு இட்லிய சாப்பிட்டுக்க, நாளைக்கு நான் உனக்கு மாத்தி அது பண்ணித்தரேன், உனக்கு வேணுங்கிறத பண்ணித்தரேன். அப்ப இன்னைக்கு இருக்கிறத அனுபவிக்கிறதுக்கு பேரு தான் என்ன, பிராரப்தம். ஏன்னா ஏற்கனவே செஞ்ச செயலுக்கு இது விளைவு. இன்னும் சொல்ல போனா நாம் சாப்பிட்ட உணவு சரியாக இல்லை, சாப்பிட்டோம் அப்படிங்கிறது ஒரு செயல். அப்ப இந்த சாப்பிட்டது நல்லதா சாப்பிட்டு இருந்தோம்னா நமக்கு நல்லதா நடந்திருக்கும், ஆரோக்கியமா இருக்கும். சாப்பிட்டதுல நமக்கே தெரிந்த, அதனாலதான் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ என்ன பண்ணிருக்கோம், தவறுகளை செஞ்சிட்டோம். ஒவ்வாத ஒன்றை நாம எடுத்துக்கிட்டோம். அப்ப என்ன பண்ண முடியும், அத செயலும் செயலுக்கு ஏற்ற விளைவும், அதான் வினை பயன் அப்படிங்கிறோம். வினைனா செயல், பலன்னா அந்த வினையால் வந்த பலன் இல்லைங்களா. இப்ப காலு மேல பூவை போட்டுக்கிட்டோம், எப்படி இருக்கும், நல்லா குளிர்ந்த தண்ணி இந்த வெயில்ல ஊத்திக்கிட்டோம், கொதிக்க கொதிக்க தண்ணிய காலில் ஊத்திக்கிட்டோம், எப்படி இருக்கும். அந்த செயலுக்கு தக்கவாறு ஊத்துனது ஒண்ணுதான், ஆனா அந்த முதல்ல ஊத்துனது குளிர்ந்த தண்ணீர், இப்ப சுடு தண்ணீர். குளிர்ந்த தண்ணீருக்கு தக்க விளைவை கொடுக்கும், சுடு தண்ணிக்கு தக்க விளைவை கொடுக்கும். அது குழந்தையா இருந்தா மாறுமா, படிச்சவங்களா இருந்தா மாறுமா, படிக்காதவங்களா இருந்தா மாறுமா, செல்வந்தனுக்கு அந்த விதி மாறுமா, ஏழைக்கு அந்த விதி மாறுமா, கோழிக்கு, கொக்குக்கு, நாய்க்கு. அப்ப விதி என்பது ஒண்ணுதான். அது யாராக இருந்தாலும் அந்த செயலுக்கு தக்க விளைவுகளை எந்த உயிரும் அனுபவித்தே தீர வேண்டும். அதை பொறுத்து கொள்ளக்கூடிய தன்மை வேறையா இருக்கலாம் இல்லையா. சில பேருக்கு கொஞ்சம் சூடுபட்டாலும் முடியாது. பாருங்க, இப்ப ஒரு ஹோட்டல் கடையில டீ ஆத்திரவங்க எல்லாம் பாருங்க, கொதிக்க கொதிக்க பால் அப்படியே இறக்கி வைப்பாங்க. நாம அதை தொடக்கூட முடியாது, நம்மால அதுக்கு முடியாது. ஆகவே ஆனால் செயல் என்பது எல்லாருக்குமே ஒன்றுதான், விளைவு என்பதும் ஒன்றுதான். அதனாலதான் இந்த பிரபஞ்சம் செயலுக்கு தக்க விளைவுகளை யாராலும் மாற்ற முடியாது. யார் எந்த செயலை செய்தாலும் அதற்கு ஏற்ற பலனை அனுபவித்தே தீர வேண்டும். இதுதான் பிரபஞ்சத்தினுடைய நியதி, பிரபஞ்சத்தினுடைய நீதி. அதுதான் என்ன சொல்லுது, எதை செய்கிறாயோ அதை பெறுவாய். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். இன்னொரு பழமொழியும் சொல்லியிருக்காங்க, அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும். ஆக இதுல என்ன அப்படின்னா, அரசன் என்பவன் உடனுக்குடன் நீதியை வழங்குபவன், தெய்வம் என்பது முடிவில் தான் நீதியை வழங்கும். அதனால இந்த நீதியிலிருந்து யாராலும் மாற முடியாது. காலங்கள் தள்ளலாம். ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, சாதாரணமான மனிதனா இருந்தா உடனே தண்டனை. பதவியில் இருக்கிறாங்க, இப்ப
அவங்க செஞ்சா பதவியை பயன்படுத்தி என்ன பண்ணிட்டு இருக்கலாம், தள்ளி போடலாம். ஆனால் செய்த தண்டனையிலிருந்து தப்பவே முடியாது. அந்த தண்டனைக்கு என்ன உண்டு, அந்த செய்த வினைக்கு அனுபவித்தே தீர வேண்டும். ஆகவேதான் அதனுடைய அடிப்படையில் இப்ப நாம சமைச்சது இந்த எப்படி இந்த விதையை போல, அப்ப விதைக்கும் என்ன உண்டு, ஒரு உயிர். விதையும் ஒரு உயிர். ஏன்னா அதுக்குள்ள உயிர் இல்லாம அந்த விதை என்னவா ஆகாது, ஒரு மரமா மரமா வளராது. அப்ப மரத்துக்கு என்ன உண்டு, உயிர் உண்டு. அதே போல மனித உயிர், மனித உயிர். இந்த மனித உயிருக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, நமக்குள்ள என்ன இருக்கு, மனசுன்னு ஒண்ணு இருக்கா, இருக்கா இல்லையா, இருக்குது. அப்ப இந்த மனசெல்லாம் எதுல ஒடுங்குது, உயிரில ஒடுங்குது. அதனால இந்த உயிர் இந்த உடம்பை விட்டு போகின்ற போது இந்த மனசும் அந்த உயிருக்குள்ளேயே உயிருக்குள்ள ஒடுங்கி இருக்குது. அதனால இந்த உயிர்ல 3 விதமான நிலைகள். ஒன்று புதிதாக வருகின்ற ஒரு உயிர். இப்ப முதல்ல புதிய விதைய வச்சிருந்தோம் இல்லையா, அத மாதிரி புதிய உயிர். அடுத்தது என்ன, உடல் எடுத்த உயிர். இப்ப நாமெல்லாம் யாரு, உடல் எடுத்த உயிர் இல்லையா. நாம சில பேர் சொல்லுவோம் இல்லையா, உயிரை எடுத்துருவேன்னு. நாம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு பிறந்த ஒவ்வொரு குழந்தையும் நம்ம உயிரை சொல்றமா இல்லையாப்பா, என் உயிரை எடுக்கிறதுக்குன்னே வந்திருக்குதுன்னு சொல்லுவோம். ஆக புதிய உயிர், உடல் எடுக்காத உயிர். அடுத்தது உடல் எடுத்த உயிர். இப்ப நாம கொஞ்ச நாள்ல எத்தனை நாளைக்கு இந்த உடம்போடு இருப்போம், யாரெல்லாம் இன்னும் ஒரு 100 வருஷம் இருப்பீங்க, சொல்ல முடியாது. அவ்வளவுதான். மூச்சு உள்ள போறது அப்படியே நின்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கு காலமே சொல்லவே முடியாது. அதனாலதான் இப்ப இந்த உயிருக்கு இந்த உடம்பெடுத்த உடல், இந்த உடம்பை எடுத்துக்கொண்ட உயிர். இப்ப நாம ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போறோம், நாம விரும்பினா இருக்கலாம், இல்லைன்னா காலி பண்ணலாம். நாமளே இருக்கணும்னு பிரியப்பட்டாலும் வீட்டுக்காரன் போட மாட்டான், அவன் நம்மள காலி பண்ணிடுறான். ஆக அப்ப நமக்கு என்ன இல்லை, வீடு வீடு இல்ல, வீடு இல்ல. அப்ப வீடு இல்லாம இருப்பதை போல இந்த உயிர் இந்த உடம்பை விட்டு சென்றவுடன் அதுக்கு என்ன இல்ல, உடம்பு இல்லாத உயிர். ஆக புதிய உயிர், உடல் எடுத்த உயிர், உடம்பை விடுத்த உயிர். அப்ப அது என்ன பண்ணுது, இப்ப நமக்கு வீடு இல்ல, நாம என்ன பண்ணிட்டு இருப்போம், சரி எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன பண்ணுவோம், முதல்ல என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு இடத்த பிடிச்சு இருப்போம். அவ்வளவுதான். எங்க மிந்தெல்லாம் எங்க பண்ணுவோம், சரி கோயில்ல, ஏதாவது வீட்டு திண்ணையில, பாலடைஞ்ச இடத்துல, எங்கேயாவது ஒரு இடத்துல. ஏன்னா நமக்கு என்ன இல்ல, வீடு கிடைக்கலப்பா. வீடு கிடைக்கலன்னா என்ன பண்ணுவோம், சரி ஒரு நல்லவர் பாக்குறாங்க, ஊருக்கு நல்லது செஞ்சிருக்கீங்க, சரி வீடு கிடைக்கிற வரைக்கும் என் வீட்டுல தங்குங்க, வீடு கிடைச்ச உடனே அப்புறம் போயிருங்க பண்றோமா இல்லையா. இப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த மாதிரி சட்டிப்பானையை தூக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் அலையிற வேலைய வேண்டாம். நமக்குன்னு என்ன வேணும், ஒரு சொந்த வீடு. சொந்த வீடு. இப்ப யாரெல்லாம் சொந்த வீடு, யாருக்கெல்லாம் சொந்த வீடு வேணும், எல்லாரும் தானே விரும்புறோம். இல்ல இன்னும் வாடகைக்கு இருக்கணும்னு நினைக்கணுமா, இல்ல வீட்டை காலி பண்ணுன்னா. அதே போலதான் இந்த உயிர். எதுக்கு இந்த வீட்டை எடுக்கிறோம், வீட்டுக்காரன் என்ன கேட்கறான், முதல்ல வாடகை கொடுக்கிறோம், அட்வான்ஸ் ரைட்டு. எதுக்காக இந்த ஊருக்கு வர்றீங்க, உங்களுக்கு எதுக்கு இந்த வீடு கேட்பனா இல்லையா. இல்ல நான் திறறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னா கொடுப்பானா, சொல்லுங்க. இந்த வீட்டுக்காரனுக்கு என்ன வேணும்ப்பா,
கேட்குறோமா இல்லையா? அதே மாதிரி வீட்டை எப்படி பார்ப்போம்? ஒரு அரண்மனை வாடகைக்கு எடுப்போமா? சொல்லுங்க. ஒரு 5-6 மாடி இருக்கிற ஒரு இடத்த வாடகைக்கு எடுப்போமா? அப்ப எதுக்கு எடுப்போம்? கடன் நடத்த எடுக்கலாம், ஒரு அரசாங்கம் நடத்துறதுக்கு அரண்மனையை தேர்ந்தெடுக்கலாம், நாம குடியிருக்கிறதுக்காக போறோம். அப்ப நம்முடைய வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்ப நாம் எப்படி வீட்டை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகிறோமோ அதே போல ஒவ்வொரு உயிரும் இந்த உடல் எடுப்பதற்கு அதற்கு தக்க பாவ புண்ணியங்களுக்கு தக்கவாறு ஒரு கருவறை அதற்கு கிடைக்கிறது. அதனால நாம் பிறந்ததே பெற்றோர்களுக்கு பெருமை. பெற்றோர் பிறந்ததே, பெற்றோர் நமக்கு அமைந்ததே நமக்கு பெருமை. புரியுதா? அதனாலதான் பெற்றோர்கள் என்றால் யார்? இந்த பிரபஞ்சம் இறைவன் கொடுப்பதை பெற்றுக்கொள்வதால் பெற்றோர். இல்லைன்னா தாம்பத்திய உறவு உட்கொள்ளுகின்ற பொழுதெல்லாம் குழந்தை பிறக்கும்னா இன்னைக்கு எத்தனையோ குழந்தை பிறந்திருக்கும். பல வருஷங்களா முயற்சி பண்ணி என்னென்னமோ பண்ணியும் சில பேருக்கு குழந்தைய பிறக்கல. இதற்கெல்லாம் காரணம் இருக்குமா? இருக்குமா? இருக்குது. ஏன்னா உலகத்துல எந்த காரியம் செய்தாலும் அதற்கு என்ன உண்டு? ஒரு காரணம் உண்டு. காரணமின்றி எந்த காரியமும் இல்லை இல்லை. ஆகவேதான் ஒவ்வொரு மனிதனின் பிறப்பும் என்ன உண்டு? ஒரு காரியம் உண்டு. இந்த வந்த காரியத்தை தெரியாமலே இருந்துட்டோம்னா மீண்டும் மீண்டும் என்ன வாடகைக்கு வீட்டை எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்ப சொந்த வீடுங்கிறது என்ன? எங்கிருந்து வந்தோமோ அத அடையிறதுதான் சொந்த வீடு. அதனாலதான் அறம் பொருள் இன்பம் வீடு, பேறுகளிலே சிறந்தது வீடு பேரு. அந்த நிலையை அடைவதற்கு ஒவ்வொரு உயிரும் விரும்புகிறது. அப்ப இந்த உயிர் விரும்புகின்ற பொழுதெல்லாம் உடல் எடுக்கிறது. உடல் எடுக்கிறது. இப்ப எங்க உடல் எடுக்குது? போன உடனே வீட்டை பிடிச்சுக்கிறோமா? நமக்கு தகுந்த இடம் இல்லையா? சுற்றுப்புறம் எல்லாம் சொல்லுங்க. நாம போய் சேரியில வீடு வாடகைக்கு எடுப்போமா? சேரியில பெரிய வீடு இருந்தாலும் நம்ம போய் எடுப்போமா? அல்லது பெரிய டிராபிக்ல போய் நம்ம வீட்டை எடுப்போமா? இப்ப நமக்கு என்ன வேணும்? ஒரு நிம்மதியான இடத்துல வேணும். அதனாலதான் முதல்ல இந்த பஞ்சாக்கினி விதி என்ற ஒரு விதி. இந்த பிரபஞ்சம் பிராணன் என்ற அந்த சக்தி விண்ணிலே மழையாகிறது, மழை நீரே பூமி ஆகிறது, பூமியிலே விளைகின்ற விளைவாகிறது. அந்த வித்திலிருந்து உருவாக்கப்பட்டதே விந்து. ஆகவே இந்த உணவை ஆடவன் உண்ணுகின்ற பொழுது ஆடவனின் கருவாக அது மாறுகிறது. ஆடவனின் கருவாக மாறிய அந்த உயிரானது தாயினுடைய கருவறைக்குள்ளே சென்று அது உருவாகிறது, உடலாக உருவெடுக்கிறது. அப்ப இது எங்கிருந்து வந்தது? இந்த மனிதன் எங்கிருந்து வந்தான்? அம்மா வயிற்றிலிருந்து. அம்மா வயிற்றுக்கு முன்னாடி எங்கிருந்தான்? அப்பாவினுடைய உயிரா இருந்தான். இந்த அப்பாவினுடைய உயிரா இருப்பதற்கு முன்பு என்னவா இருந்தது? தாவரமா இருந்தது, வித்தாக இருந்தது, தாவரமாக இருந்தது. தாவரத்துக்கு முன்பு என்னவாக இருந்தது? தாவரம் எல்லாம் எங்க இருக்குது? மண்ணு. இந்த மண்ணுக்கு எது பெருமை? மழை நீர், நீர் தான். அப்ப இந்த நீர் எங்கிருந்து வந்தது? விண்ணிலிருந்து மழையாய் வந்தது. இந்த மழைக்கு முன்னாண்ட மழை வருதுன்னா அங்க என்ன வேணும்? மேகம். அந்த மேகத்துல எல்லா மேகத்திலையும் மழை வராது. என்ன மேகம்? கார் மேகம், மழை மேகம் அங்கே இருத்தல் வேண்டும். அப்ப அந்த உயிர் என்னவா மாறி இருக்கு? மேகமாக, மழையாக, பூமியாக, உணவாக, ஆடவனுக்குள்ளே அது கருவாக, தாய்க்குள்ளே அது கருவாக உள்ளே நுழைந்து இப்பொழுது மானிட ஜீவனை அது இந்த உடலெடுத்த உயிராய் வெளிப்படுகிறது. அப்ப 5 நிலைகளில் அப்ப இந்த உயிர் தான் என்னவா இருக்குது? அந்த உயிர் தான் அக்னி அப்படின்னு சொல்லணும். ஒளி இல்லையா? உயிர் என்ன வடிவத்தில் இருக்கிறது?
ஜோதி ஸ்வரூபம். உயிர் என்ன ஸ்வரூபம்? ஜோதி ஸ்வரூபம். இப்ப நமக்கு ஜோதி ஸ்வரூபமா? இல்ல. இந்த உடம்பு ஜோதியா? இல்ல. உடம்புக்கு உள்ள இருக்கிறதுக்கு பேரு தான் ஜோதி. நமக்கெல்லாம் பேர் எதுக்கு வச்சாங்க? இந்த உடம்புக்கு இல்ல. உடம்புக்கு இல்ல, எதுக்கு? அந்த உயிருக்குத்தான் பேர் வச்சாங்க. அந்த உயிருக்குத்தான் சிவா அப்படின்னாங்க, உயிருக்குத்தான் விஷ்ணுன்னு வச்சாங்க, உயிருக்குத்தான் கணபதினு வச்சாங்க, உயிருக்குத்தான் முருகன்னு வச்சாங்க, அந்த உயிருக்குத்தான் சீதான்னு வச்சாங்க, உயிருக்குத்தான் சக்தியினுடைய பல்வேறு பெயர்களை வைத்தார்கள். அதனாலதான் உடம்பு அழிஞ்சாலும் அவர் இருந்தாரு. இப்ப இந்த மண் உலகத்துல இல்ல, அப்ப வேற உலகத்துல இருக்காங்க. ஆகவேதான் உயிருக்கு ஒருபோதும் என்ன இல்ல? அழிவில்லை. உயிருக்கு அழிவில்லை. மூச்சுக்கு அழிவு இருக்கா? சொல்லுங்க. இப்ப மூச்சு உள்ள வாங்குறோம், வெளியே வர்றோம். இப்ப நாம உள்ள வாங்குறோம், வெளியே விடுறோம். இது இல்லைன்னா மூச்சு இல்லைன்னு அர்த்தமா? மூச்சு எங்க இருக்கு? இந்த காற்று எங்க இருக்குது? எல்லா இடத்துலயும் இருக்குது. இது நமக்குள்ள வருது, நமக்குள்ள போகுது, ஒவ்வொருவருக்குள்ளும் போகுது, ஒவ்வொருவரோட உள்ள இருந்தும் வெளியே வருது. அது இல்லாத இடமே இல்லை. அதை போல இந்த உயிர் இல்லாத இடம் இல்லை. அப்பனா இந்த இடத்துல உயிர் இருக்கா? இருக்குது. அப்ப இந்த உயிரை பார்க்க முடியுமா? இந்த கண்ணால உடல் எடுக்க, இந்த உடல் எடுத்த உயிரை பார்க்கிறோம் இல்லையா? ஏன்னா இந்த உள்ளுக்குள்ள என்ன இருக்குது? உயிர் இருக்குது. ஆனா உயிரை பார்க்க முடியாது. ஆனா எதை பார்க்கிறோம்? இப்ப நம்ம காரு, கருப்பு கண்ணாடி போட்ட காருப்பா. காருக்குள்ள யார் இருக்கா? காருக்கு உரியவர் உள்ள இருக்காரு. ஆனா காருக்கு உள்ள இருக்கிறவரை பார்க்க முடியாது. ஆனா எதை பார்க்கிறோம்? காரை பார்த்தோன்னு என்ன சொல்றோம்? இது அவருடைய காரு. அப்ப அவருடைய காரு இங்க இருக்குதுன்னா அவரு உள்ள இருப்பார். அப்ப உள்ள இருக்காரு. சில நேரங்கள் அவர் உள்ள இல்லைன்னா அந்த காரு வெறுங்காரு தான் இல்லையா? அந்த காருக்கு பெருமை இருக்குமா? அது வச்சுக்கிட்டு இருக்கலாம். என்னன்னு, அவர் போன காரு, அவர் வந்த காரு, அவர் ஓட்டின காரு அப்படின்னு வச்சிருக்கலாமே தவிர அதுக்கு. அதனாலதான் இப்ப செத்து போனவங்க எல்லாம், நல்ல காரியங்கள்லாம் பண்ணனவங்கள அந்த உடம்பை இன்னைக்கும் வச்சுக்கிட்டு இருக்கிறது காரணம் என்ன? அந்த அற்புதமான ஒரு உயிர் அதுக்குள்ள இருந்து பல நல்ல காரியங்கள் செய்திருக்கிறது. அதனாலதான் சிலர் நல்ல பிறந்த வீடு, வாழ்ந்த வீட்டை இப்ப நாம் என்ன அரசு நினைவகமா வச்சிருக்கோம். அப்பன்னா என்ன அர்த்தம்? இந்த அப்படிப்பட்ட அவரு இந்த வீட்டுல தான் இருந்தார் இல்லையா? ஆக அந்த வீட்டுக்கு பெருமையே அவரு உள்ள இருந்ததுனால, வாழ்ந்ததுனால. அதே மாதிரிதான் இந்த வீட்டுக்கு பெருமை, இந்த உடம்பு என்ற வீட்டுக்கு பெருமைய உயிர் உள்ள இருக்கிற வரைக்கும் தான். இந்த உடம்புக்குள்ள உயிர் இல்லைன்னா இது ஒண்ணுமே. உள்ளுக்குள்ள அந்த உயிர் இல்லைன்னா பார்க்க முடியுமா? பார்ப்பது யாரு? அந்த உயிர். கேட்பது யாரு? அந்த உயிர் இல்லையா? நுகர்வது யாரு? அந்த உயிர். சுவைப்பது யாரு? அந்த உயிர். எல்லாமே அந்த உயிர் தான். ஆகவேதான் அந்த உயிர். ஏன்னா மற்ற, அதனாலதான் இது இம்மை, அதுக்கு மறுமை அப்படின்னாங்க. இப்ப இந்த பிறப்பை எடுத்துட்டோம், மறுபிறப்பு உண்டா? ஏன்னா மறுபிறப்பு யாருக்குமே அந்த நினைவில்லாததால் மறுபிறப்பு என்பது சொல்ல முடியாது. ஆனாலும் இப்ப உடல் எடுக்காத உயிரை நாம பார்க்கணும்னா, இப்ப பாருங்க, இந்த தண்ணிக்கு மேல, இந்த டேமுக்கு மேல அப்படியே பாத்தீங்கன்னா, இப்ப வானத்துல ஆகாயத்துல அப்படியே நிறைய மின்மினி பூச்சி மாதிரி ஓடும். பார்த்திருக்கீங்களா? சில பேர் பார்த்திருக்கலாம் சின்ன வயசுல இருந்து. அது விளையாட்டா? அது ஒரு இடத்துல என்ன ஆகாது, நிக்காது, அப்படியே போகும், அப்படியே வரும். அதுக்கு என்ன இல்லை? அதுக்கு ஒரு உருவம் இல்லை. எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? உருவம் இல்லாத உயிர் அது. அதுக்கே ஒரு உடம்பு வந்துருச்சுன்னா இந்த ஊனக்கண்ணால் அதை பார்க்கணும். ஆகவேதான் கண்ணுக்கு புலனாகாத உயிர்கள். இப்ப அதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்குது? உடம்ப தேடிட்டு இருக்குது. பாம்பு எங்க குடியிருக்குது? புத்துல. அது யார் கட்டினது?
கட்டுறது ஒண்ணு, குடியிருக்கிறது இன்னொன்னு இல்லையா? பாம்பு என்ன பண்ண தெரியாது, கூடு கட்ட தெரியாது. கரைஞான் புற்றுல என்ன என்ன குடியிருக்குது, பாம்பு இருக்குது, பாம்பு இருக்குது. அதே மாதிரிதான் நிறைய பேரு நம்ம உடம்புல வேற ஒருத்தன் வந்து என்ன பண்ணிக்குவான், உக்காந்துக்கோ. கட்டுனது நாம. கேட்டா ராமசாமி பேசுறேன்பான், குப்புசாமி பேசுறேன்பான், நான் இவனை எடுக்காம போக மாட்டேன்பான். அதெல்லாம் என்ன, சோல் அட்டாச்சு. உயிர் இன்னொரு உடம்புக்குள்ள பூந்துக்கிறது பூந்துக்கிறது. கொஞ்சம் ஏமாந்தோம்னா எல்லாத்துக்குள்ளயும் பூந்துக்கும். புரியுதா? அதனாலதான் நாம விழிப்போட இருந்தா நம்ம இடத்த அடுத்தவன் வந்து ஆக்குபை பண்ணிடுவான் இல்லையா? நம்ம இடத்த அவன் அவன் இடம்னு சொல்லி ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல பதிவே பண்ணிடுவான். அதனால நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கும். அதனாலதான் இப்ப இந்த உயிர்கள், அப்ப நம்மளுடைய முன்னோர்களுக்கும் நமக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னா இருக்கா இல்லையா? உயிரளவில் இருக்கிறது. ஏன்னா நம்முடைய முன்னோர்களினுடைய குணம் என்னவோ அது உயிரில கலந்திருக்கு. அந்த குணம் உடலை பொறுத்தல்ல, மனதை பொறுத்தல்ல, அந்த குணம் உயிரில் கலந்திருக்கிறது. அதனாலதான் சில பேர்த்த என்னன்னு சொல்லுவான், என்னதான் அவனை போட்டு குளிப்பாட்டினாலும் அவன் குணத்தை மாத்தவே முடியாதுன்னு சொல்லுவான். அப்ப மாத்தணும்னா அத டிரான்ஸ்பார்மேஷன், மாற்றம்னா எங்க மாறணும், உயிரிலே மாற்றம் வேண்டும். உயிர் மாற்றம், உடம்புல மாற்றம் இல்ல, உடையில மாற்றம் இல்ல, மனமாற்றம் இல்ல, என்ன மாற்றம், குணமாற்றம். வெரி குட். இப்ப மற்றதற்கெல்லாம் உடைய மாத்திக்கலாம், அப்புறம் உடம்ப கூட மாத்திக்கலாம். இந்த முடியெல்லாம் கூட டை அடிச்சு கருப்பு சிவப்பாக்கலாம், சிவப்ப மஞ்சளாக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். நம்மளையே விதவிதமா மாத்திக்கலாம். மனச கூட சில நேரங்கள்ல மாத்தலாம். ஆனா என்னத்த மாத்த முடியாது, அந்த குணத்தை மாத்த முடியும். அப்ப இந்த தியானம் என்ன செய்யுது, குணத்தை மட்டும் மாற்றும். மற்ற பயிற்சிகள் எல்லாம் இந்த உடம்புக்கு பயிற்சி கொடுக்கிறோம், மூச்சுக்கு பயிற்சி கொடுக்கிறோம், மனதுக்கு பயிற்சி கொடுக்கிறோம். நம்ம ஆலயத்துல எதற்கு பயிற்சி, உயிருக்கு பயிற்சி. உயிரை எடுப்பதற்கு பயிற்சி அல்ல. அப்ப உயிருக்கு என்ன பயிற்சி கொடுக்கிறோம்பா, உயிரில 3 விதமான குணங்கள் இருக்குதுன்னு சொல்றோம். ஒன்று தமோ குணம், இன்னொன்னு ரஜோ குணம், இன்னொன்னு சாத்வீக குணம். இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அந்த குணம் எது அதிகமாகுதோ அது காட்டு. சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு வேலையை சொன்னா அப்புறம் செய்யறேன், அது என்ன குணம், தமோ குணம். தமோ குணம் எதை எடுத்தாலும் சாப்பிட்டுக்கிறது. ஆனா அவனுக்கு கொஞ்சம் வை, அவனுக்கு இருந்தான்னு எல்லாத்தையும். முதல்ல யாருக்கு வேணும், எனக்கு. இந்த படையல் போட்டிருக்குது, எப்ப கொடுப்பாங்க, யார் சாப்பிட்றீங்களோ இல்லை, எனக்கு முதல்ல. ஆக அடுத்தவங்களை பத்தி அது சிந்திக்காது, அதான் தமோ குணம். அடுத்தது என்ன, ரஜோகுணம். ரஜோகுணம்னா என்ன, படைப்புக்கு காரணமே என்ன குணம், ரஜோகுணம். அந்த ரஜோகுணம் இருந்தா தான் நாம எதையாவது செய்வோம். அந்த ரஜோகுணம் இல்லைன்னா எதையும் செய்ய மாட்டோம். அதனாலதான் இந்த ரஜோகுணம். அதனாலதான் ராஜா. ராஜா என்ன, நான் மக்களை ஆட்சி செய்வேன்கிற அந்த கிரியேஷன். யாரோ ஆட்சி பண்ணா என்னப்பா, எனக்கு சோறு கிடைச்சா சரி. யார் ஆண்டா, ராமன் ஆண்டான்னு, ராவணன் ஆண்டா என்னப்பா, எனக்கு சோறெல்லாம் கிடைச்சா அப்படின்னு இருக்கிறவன் தமோ குணம். நான் தான் மக்களை காப்பாற்றுவேன் அப்படின்னு நினைக்கிறது ரஜோகுணம். அடுத்தது என்ன, சாத்வீகம். நான் இவைகளை செய்வதற்கு இறைவன் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்காரு, ஆகவே நான் இந்த கடமையை செய்வேன், சாத்வீகம். அப்போ 3 குணங்களும் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இருக்கிறது. எந்த குணம், சாத்வீகமான குணம், அமைதியான குணம், அமைதியான குணம். ஆகவேதான் 3 குணங்களும் நமக்கு உண்டு. ஆக நமக்கு என்ன குணம் வேணும்னு நினைக்கிறோம், எந்த ஒன்னையும் பரபரப்பா இருக்காம அமைதியா இருந்து, இல்லையா? என்ன வேணும் நமக்கு, எல்லாம் இருக்கணும். ஆகவேதான் 3 குணங்களையும் கொண்ட இந்த உயிர்கள் உலகத்திலே இருக்கிறது.
இப்ப அதனாலதான் இந்த 3 உயிர்களும் அதனுடைய தர்மத்திற்கு கடமைக்கு தக்கவாறு இந்த உடம்பை விட்டு போகுது. இப்ப நீங்க சேலத்திலிருந்து வந்திருக்கீங்க, குருமானகான இன்னைக்கு பார்க்க முடியல, அந்த ஸ்தபதி கூட்டிட்டு வரணுமா இல்லையாப்பா? ஏன்? வந்த வேலை முடியவில்லை. வந்த ஏக்கம் பூர்த்தி அடையாமல் இருந்தால் என்ன ஆயிடுவான்? மீண்டும் வரும். அதே போலதான் இப்ப நமக்கு முன்னோர்கள் எத்தனையோ ஏக்கத்துல இருப்பாங்க. அந்த ஏக்கமெல்லாம் நிறைவேறாமலேயே இந்த உடம்ப விட்டு போயிடுவாங்க. அப்ப அந்த உயிருக்குள்ள இருக்கக்கூடிய ஏக்கம் கொஞ்ச நாளைக்கு அப்படியே இருந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும். யாராவது நமக்கு ஏற்றவாறு இருக்காங்களா? புரியுதா? அப்ப ஏற்றவாறு இருந்தால் முதலிலே ஆடவனுக்குள்ளே அது நுழைகிறது. ஆடவனுக்குள்ளே கருவாக அது நுழைந்து கர்ப்பதானத்தின் மூலம் பெண்ணுக்கு அது செல்லுகிறது. அப்ப யாருக்கு இந்த பிறப்பு எடுப்பதற்கு யார் காரணமா இருக்காங்க? சின்ன குழந்தைக்குள்ள அந்த உயிர் போச்சுன்னா பிறப்பெடுக்காது. ஒரு பிரம்மச்சாரிக்குள்ள போனாலும் பிறப்பெடுக்க முடியாது. ஒரு துறவிக்கு போனாலும் பிறப்பெடுக்க முடியாது. அப்ப யாருக்கு? இல்லறத்தான் ஒருவனுக்கு மட்டும்தான் மற்ற உயிர்களுக்கு பிறப்பை கொடுக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு வழியாக அமைகிறான். அதனாலதான் துறவரத்தை காட்டிலும் இல்லறம் சிறந்தது. ஏனென்றால் அந்த இல்லறத்தான் பல உயிர்களினுடைய ஏக்கத்தை அவன் பூர்த்தி செய்கிறான். அதனால்தான் நாம் முன்னோர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர் கொலைகாரனாக இருக்கலாம், கொள்ளைக்காரனாக இருக்கலாம், உயர்ந்தவராக இருக்கலாம், ஞானியர்களாக இருக்கலாம், ஆக எல்லா உயிர்களும் ஒன்று. ஆகவேதான் நாம் இப்பொழுது அந்த உயிர்களுக்கு அந்த ஏக்கம் நிறைவேறாமல் இருக்கின்ற வரை நம்முடைய உயிரோடு அது தொடர்பு கொண்டு நாம் செய்கின்ற செயல்களிலே பல தடைகள் ஏற்படுகிறது. அதனாலதான் ஜோதிடர்கள் என்ன பார்ப்பாங்க? பார்த்தா முதல்ல பூர்வ புண்ணியத்தை பார்ப்பார்கள். அப்புறம் நீங்க குலதெய்வ வழிபாட செய்யறது இல்லை, அதனால நீங்க குலதெய்வ வழிபாடு எல்லாம் பண்ணுங்க. அப்ப இதெல்லாம் என்ன காரணம்? நமக்கு முன்னோர்களை நினைவுபடுத்துகின்ற பொழுதெல்லாம் அவர்கள் மக்களுக்கு தர்மத்தை செய்திருந்தால் நாமும் அதை போன்ற தர்மத்தை செய்ய வேண்டும். அவர்கள் தீமை செய்து அவர்களை ஊரே வெறுக்கும்படி செய்திருந்தால் நாம் அப்படிப்பட்ட பழி பாவங்களை செய்ய கூடாது. ஆகவேதான் அந்த நினைவை இன்னைக்கு ஒரு மகாத்மா காந்தியை நினைக்கிறோம் அப்படின்னா என்ன வேணும்? அவரை போல நானும் அகிம்சாவாதியாய் இருத்தல். அவரை சுற்றி கொண்ட ஒரு கோட்சேவை நினைக்கின்ற பொழுது ஐயோ நான் இப்படிப்பட்ட பாதகங்களை எல்லாம் செய்ய கூடாது. ஆகவேதான் நினைப்பிலே 2, நல்லது கெட்டது என்ற 2ஐயும் தெரிந்து நல்லதை செய்தல். அப்ப நாம் முன்னோர்களை எல்லாம் நினைக்கின்ற பொழுது முன்னோர்கள் செய்த நல்லவைகளையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அல்லாதவைகளையெல்லாம் நீக்கி நாம் இங்கே அவைகளை நினைத்து வாழ்த்துகின்ற பொழுது நம்முடைய எண்ணலைகள் எல்லாம் அவர்களுக்கு சென்று அவர்களுடைய அந்த உயிரிலே இருக்க ஏக்கமெல்லாம் என்ன ஆகிறது? பூர்த்தி அடைக்கும். அப்ப அவங்க மறுபடியும் பிறந்துதான் தங்களுடைய ஏக்கங்களை எல்லாம் பூர்த்தி பண்ணணும்னு இல்லை. சொல்றமில்ல, யாரோ ஒருத்தர் சாகரப்ப எப்படியாவது இந்த வீட்டை கட்டி முடிச்சிருப்பா, இந்த வீட்டை கட்டினாதான் என் ஆத்மாவே சாந்தி அடையும். அப்ப அந்த பையன் என்ன பண்றான்? அப்பாவினுடைய ஆத்ம சாந்திக்காக அந்த வீட்டை கட்டி முடிக்கிறான் இல்லையா? அதே போல பல ஏக்கங்களோடு உடலை விட்ட அந்த உயிர்கள் நாம சொல்றோம் இல்லையா, எந்த ஏக்கத்துல அந்த உயிர் போச்சோ தெரியல, அது இப்ப எப்படி இருக்கோ தெரியல, அந்த உயிருக்கு சாந்தி கிடைச்சதோ இல்லையோ தெரியல. ஆகவே நாம் இன்று செய்கின்ற இந்த அற்புதமான இந்த யாகத்தின் மூலம் அந்த உயிர்களுக்கெல்லாம் என்ன ஆகிறது? சாந்தி கொடுக்கப்படுகிறது. ஆகவேதான் பரஞ்சோதி குடும்பத்தை சார்ந்த நமக்கு பல தடைகள் பல இன்னல்கள் ஏற்படுவதற்கு அதுவும் ஒரு காரணம். ஆகவேதான் அந்த தடைகளை எல்லாம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய யஜ்ஞத்தை நாம் பித்ரு கடமைகளை செய்தால் அந்த பல தடைகளை எல்லாம்
நீக்கிக் கொள்ளணும். ஆகவே என் அன்புக்குரிய அறங்காவலர் பெருமக்கள், ஞானாசிரி பெருமக்கள், உலகத்திற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற மெய் உணர்வாளர், உங்களுடைய நம்முடைய எல்லோருடைய முன்னோர்களும், நமக்கு முன்னுள்ள உயிர்கள் அனைத்தும், நம் கருவிலிருந்து உயிர்த்த நமது குழந்தைகள் இருக்கலாம், பிறந்து கொஞ்ச நாள்லயே என்ன இருக்கலாம், அதை உயிர உடலை விடுத்திருக்கலாம், பல்வேறு காரணங்களாக, இயற்கையாக இருக்கலாம் அல்லது செயற்கையாகவே உடலை விட்டு செல்லுகின்ற ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி கொண்டிருக்கலாம். அவைகளுக்கெல்லாம் இன்று நாம் சாந்தியை அளிப்போமாக. எல்லாம் வல்ல பரிபூர்ணத்தில் இருக்கின்ற பரம்பொருளாகிய பரஞ்சோதியின் நல்லருளால் உயிர்கள் அனைத்தும் சாந்தி பெற, உயிர்கள் அனைத்தும் மீண்டும் நற்பிறவிகளை பெற, புதிய உயிர்களெல்லாம் இந்த மண்ணுலகிலே இறங்க, ஒளி உலகமாய் இந்த மண்ணுலகம் திகழ, மண்ணுலக உயிர்கள் யாவும் இப்பொழுது உடலெடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உயிர்களெல்லாம் சாந்தி அடைய, எத்தனையோ பொருட்களை அது தெரிந்து கொண்டது, தனது உடலுக்குள் இருக்கின்ற அந்த உட்பொருளை தெரிந்து கொள்ள மறந்துவிட்டது. அந்த உட்பொருளே உயிர் பொருள், அந்த உயிரிலே கலந்திருக்கின்ற குணத்தை, அந்த உயிரிலே கலந்திருக்கின்ற தன் ஏக்கத்தை தெரிந்து கொண்டு ஏக்கமில்லாத வாழ்வை பெறுவதற்காகவே இந்த மானிட பிறப்பே எடுத்திருக்கிறது. ஓ உயிரே, உன்னை உணர்ந்து கொள். ஓ உயிரே, உன்னை புரிந்து கொண்டு நீ உடல் எடுத்ததனுடைய நோக்கத்தை புரிந்து உடல் எடுக்காத மரணமில்லா பெருவாழ்வை பெறு. உடலை எடுப்பது பிறப்பு, உடலை விடுப்பது இறப்பு. ஆகவே பிறப்பு இறப்பு என்ற உடல் எடுக்கும் தலையை, இந்த அற்புதமான கலையை, அதுவே சாகா கலை. ஆக உயிரை புரிந்து கொண்டு உயிரிலே என்ன இருக்கிறது என்று அறிந்து கொண்டு அதைத்தான் தன்னை அறிவதே ஞானம். இதுவரை மனிதகுலம் புறத்தில் இருக்கின்ற பொருட்களை மட்டுமே அறிந்தது, இம்மையை பற்றி மட்டுமே அது சிந்தித்து வந்தது. மறுமை வாழ்வு ஒன்று உண்டு என்பதை அது மறந்தது. ஆகவே இந்த உயிருக்கு மறுமை ஒன்று உண்டு. அந்த மறுமை ஈகம் பரம் என்ற இரண்டிலும், இம்மையிலும் மறுமையிலும் சுகம் பெற இந்த அற்புதமான யாகம் இங்கே, சர்வமங்கல யாகம் இங்கே இயற்றப்படுகிறது. இந்த மங்கள யாகத்திலே உடலை விட்டு பிரிந்த உயிர்களுக்கு சாந்தி கிடைக்கட்டும், உடலோடு வாடுகின்ற உயிர்களுக்கு சாந்தி கிடைக்கட்டும், புதிய உடல் எடுக்கின்ற புதிய ஆத்மாக்களுக்கு சாந்தி கிடைக்கட்டும். முதல் தவ வேள்வி 7 நாட்கள் இறந்தவர்களுக்காக செய்யப்பட்ட வேள்வியாகியது. இரண்டாம் வேள்வி உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்காக செய்யப்பட்ட வேள்வியாய் அமைந்தது. மூன்றாவது வேள்வி இனி பிறக்க இருக்கின்ற புதிய உயிர்களுக்காக இயற்றப்பட்ட வேள்வியாய் முதல் வேள்வி அமைந்தது. அதைப்போல இன்று இறந்தவர்களுடைய திதி தெரியாதவர்கள், சந்திரனும் சூரியனும் கூடுகின்ற இந்த வேலை முழுமையான ஒளி இல்லாத நிலை. இந்த நிலையிலே அமைதியிழந்து இருக்கின்ற அந்த உயிர்களெல்லாம் அமைதி அடையட்டும். எல்லா உயிர்களும் சாந்தி அடையட்டும்.